வாழ்வில் முன்னேற வழி தேடும் அன்பு உள்ளங்களுக்கு என் அன்பு வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். இந்த சேனலில் நம்ம நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் பார்த்துட்டு வரோம். சின்ன முதலீட்டில் பெரிய முதலீட்டில் அந்த மாதிரி வித்தியாசமான நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ளே ஒரு தடவை போய் பாருங்கள். நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியாஸ் உபயோகரகரமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சின்ன முதலீட்டில் ஒரு அருமையான லாபம் பார்க்கக்கூடிய ஒரு தொழில் பார்க்க போகிறோம். இதையே நம்ம பெரிய அளவில் பண்ணணும் அப்படின்னாலும் செய்யலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த ஒரே வீடியோவில் லோ இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் சொல்ல போகிறேன், ஹை இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் சொல்ல போகிறேன். அது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நிதம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள், ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளது, நமக்கு வந்து செரிமானத்திற்கு ரொம்ப உதவுறது. அதே மாதிரி நம்ம இந்த சாட் பண்ணுறதுல, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய ஃபுட் ப்ராடக்ட்ஸில், சாஸில், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம என்ன செய்கிறோம், ஃப்ரைட் ரைஸில் இதிலெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜீரக பவுடர். அது வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரைத்தா, சாஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டீ கூட இதுலேருந்து போடுறாங்க. cumin பவுடர் டீ அப்படின்னு கூட போடுறாங்க. நம்ம வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகுது. இந்த அளவுக்கு ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள ஒரு பொருளை நாம் எப்படி வந்து சேல் பண்ணலாம், இதை அப்படியே சேல் பண்ணலாமா இல்லை வேறு மாதிரி சேல் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம பவுடராக்கி இதை பேக் பண்ணி நம்ம சேல் பண்ணும்போது இதில் லாபம் அப்படிங்கிறது ரொம்ப அதிக அளவில் கிடைக்கிது. இதனுடைய டிமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இதுக்கான டிமாண்ட் வந்து நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். இதோட டிமாண்ட் வருஷம் உங்களுக்கு அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஏன்னா 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்லலாம் இதை ரொம்பவே யூஸ் பண்ணுறாங்க. சாதாரணமாக ஃப்ரைட் ரைஸில், சேவரிஸ்லலாம் இது யூஸ் பண்ணுறதுனால இதோட மதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இதனோட சேல் அப்படிங்கிறதும் நல்லாவே இருக்குது. பார்க்குறதுக்கு ஒரு சின்ன பொருளாக இருக்கும், ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ப்ராஃபிட் வந்து நல்ல அளவில் கிடைக்கிது. அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி இந்த பிஸ்னஸ், அதாவது cumin பவுடர் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா ஜீரா பவுடர் சொல்லலாம், அதை எப்படி மேக் பண்ணலாம், அதுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், அதில் என்ன ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னு A to Z இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ cumin சீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆங்கில பெயருக்கு பார்த்தீங்கன்னா தமிழில் ஒரு அழகான பேர் சீரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சீரகம் நீங்கள் நல்லா கேள்விப்பட்ட பொருள். அகத்தை சீர்படுத்துவது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கி நம்ம உடலை வந்து ஒரு சீராக வச்சுக்கிறதுக்காக இதுக்கு பேர் வந்து சீரகம்னு வந்துச்சு அப்படின்னே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இது ஒரு மருத்துவ குணமுள்ள ஒரு பொருள். இது வந்து சித்த மருத்துவத்தில் நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த சீரகம் அப்படிங்கிறது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய பொருள் தான் இல்லையா? இப்போ இதை நம்ம என்ன செய்ய போகிறோம், பவுடர் ஆக்க போகிறோம். இப்போ இந்த பவுடர் ஆக்குனதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதை பேக்கெட் பண்ணி விற்க போகிறோம். இதில் பெரிய அளவுக்கு ஒன்றும் ரொம்ப கம்பசூத்திரம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பெரிய விஷயங்கள் ஒன்றும் இல்லை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதை எப்படி வந்து நம்ம ஒரு ஃபுட் ப்ராடக்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சில முறைகள் இருக்குது. அந்த முறைப்படி தான் நம்ம என்ன செய்ய முடியும், இந்த பவுடரை தயாரிக்க முடியும். ஓகே, அப்போ நமக்கு மூலப்பொருள் என்னன்னு சொல்லிட்டேன் ஏற்கனவே. ஏன்னா இதுக்கு ஜீரகம் மட்டும் போதும், வேறு எதுவும் நமக்கு தேவையில்லை. அப்புறம் பேக்கேஜ் பண்ணுறதுக்கு அந்த கவர்ஸ், ஓகேவா, அவ்வளோதான் இதில் வேணும். அப்போது இந்த பேக்கேஜிங் கவர்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அப்போ சீரகம் எங்கே வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சீப்பஸ்ட்டாக வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா குஜராத், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ் இங்கே வாங்கலாம். இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே ஹோல்சேலாக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நிறைய வெப்சைட்ஸும் இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு இந்தியா மார்ட் வெப்சைட்லேயும் கிடைக்கிது. நீங்கள் வந்து அங்கே என்ன செஞ்சுக்கலாம், இந்த ஜீரகத்தை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஜீரகத்தை பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ABCன்னு சொல்லிட்டு இந்த வெரைட்டிஸ் இருக்குது. ஒவ்வொரு ஏரியாவிலையும் விளையக்கூடிய சீரகத்துக்கு ஒவ்வொரு தன்மை இருக்குது. ஒரு சில சீரகம் பெருசாக இருக்கும், ஒரு சில சீரகம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதை வந்து நீங்கள் கரெக்டாக என்ன பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதுதான் நீங்கள் இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது. இது எப்படி ப்ராசஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இயந்திரத்தை பயன்படுத்தி இந்த பவுடரை நம்ம எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமாக ஒரு வைப்ரேட்டரி ப்ரீ கிளீனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் இருக்குது. அதில் வந்து நம்ம இந்த cumin சீட்ஸ், அதாவது இந்த சீரக விதைகளை போட்டு அது வந்து ஒரு வைப்ரேட் ஆகிக்கிட்டே ஒரு அதிர்வோடு அது ஓடும். இப்போ அதில் வந்து என்ன செஞ்சிடும்னா உங்களுக்கு தனித்தனியாக இந்த விதைகள் வந்து பிரிஞ்சிடும். அதில் வந்து குச்சிகளோ இல்லை இந்த உட்டன் பீசஸோ நம்ம
அதுக்கு அறுவடை பண்ணும்போது நமக்கு அதில் கிடைக்கும் இல்லையா, அந்த மர குச்சிகளோ எதுவும் இல்லாமல் நமக்கு க்ளீன் பண்ணி வந்துடும். அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் செப்பரேட்டர்னு இருக்குது, அதில் போட்டிங்க அப்படின்னாக்கா வேறு வேறு, அதாவது இந்த ஜீரகம் இல்லாத வேறு பொருள் ஏதாவது இருந்தாலோ இல்லை இரும்பு போன்ற சின்ன சின்ன துகள்கள் இருந்தாலோ அது என்ன செஞ்சிடும், அதை க்ளீன் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா சீட் சீவிங் மிஷின் சொல்லுவாங்க, அதில் போட்டு நம்ம என்ன செய்யணும், இன்னும் வேறு ஏதாவது மாசுகள் சின்ன சின்ன தூசிகள் மணல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அது க்ளீன் பண்ணுறதுக்கு அதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை நல்லா ட்ரை பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு ட்ரையிங் மிஷின் வந்து நமக்கு தேவைப்படும். அந்த ட்ரையிங் மிஷினை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ட்ரை பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணும்போது நமக்கு இதில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதங்கள் எல்லாமே போயிடும். போனதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், கிரைண்டிங் மிஷினில் போட்டு கிரைண்ட் பண்ணணும். நல்லா அது வந்து பவுடராக நல்லா நமக்கு நைஸாக அரைச்சி வரும். வந்ததுக்கப்புறம் அதை சலிக்கணும். சலிச்சுட்டு அதுக்கும் மிஷின் இருக்குது, சலிச்சுட்டு நம்ம என்ன செய்ய வேண்டியதான், பேக்கிங் பண்ண வேண்டியதான். இந்த பேக்கிங்க்கும் நம்ம மிஷின் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி நிறைய மிஷின்களை நம்ம பயன்படுத்தி பண்ணுறதுங்கிறது ஒரு வகை. இது வந்து பெரிய அளவில் நம்ம செய்யும்போது இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் நார்மலாக இதை வந்து வீடுகளில் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா சாதாரணமாக ஒரு 5000 ரூபாய் முதலீடு போதும். உங்களுக்கு அதிக முதலீடு உங்களுக்கு தேவைப்படாது. 5000 ரூபாய் முதலீடு இருந்தால் போதும். ஆனால் இதை வந்து என்ன செய்யணும், நீங்கள் ரொம்ப சுத்தமாக செய்யணும். ஏன்னா நம்ம பேக்கிங் பண்ணி அனுப்புகிறோம் அப்படிங்கும்போதே அதில் குவாலிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். இது சாதாரணமாக நீங்கள் அந்த காலத்திலலாம் புடைக்கிறது பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி இந்த பழைய ஆளுங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும். நல்லா புடைச்சி எடுத்துகிட்டு அதில் இருக்க மண் அந்த மாதிரி பொருட்கள்லாம் நம்ம நல்லா மேனுவலாக நம்ம என்ன செய்யணும், பொறுக்கி எடுக்கணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா காய வைக்கணும். முடிஞ்சாக்கா லைட்டாக அதை ஹீட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் மாதிரி லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாம், ரொம்ப ஹீட் பண்ணிடக்கூடாது. அந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யலாம், நார்மலாக மிக்சரில் நம்ம அரைக்கலாம். அரைச்சிட்டு நல்லா சலிச்சுட்டு பவுடரான பார்ட்டை மட்டும் திரும்ப எடுக்கணும். மிச்சம் இருக்கிறத திரும்ப ஒரு தடவை அரைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி நம்ம என்ன செய்யலாம், இந்த ஜீரக பவுடரை நம்ம மேக் பண்ணலாம். இந்த ஜீரக பவுடருக்கு நல்ல மார்க்கெட்டிங் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆகட்டும், ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஆகட்டும், இல்லை ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ஆகட்டும், நிறைய இந்த ஃப்ரைட் ரைஸ் பண்ணுற இடத்துல, சாட் பண்ணுற இடத்துல, இந்த இடத்துலலாம் உங்களுக்கு இந்த cumin பவுடர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீரா பவுடர் சொல்லுவாங்க, cumin பவுடர் சொல்லுவாங்க, ஜீரக பொடின்னு சொல்லலாம். இப்படி எல்லா விதத்துலையும் இது வந்து என்ன செய்யுது, பயன்படுது. இப்போ நம்ம நார்மலாக வீடுகளில் செய்யும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல மசாலா அரைக்கிற மாதிரி சின்ன லெவலில் ஒரு மிஷின் இருந்தால் போதும். அதுக்கு கொஞ்சம் சல்லடைகள் வேணும். அப்புறம் நம்ம ஒயிட் பாலித்தீன் கவர்ஸ்லேயே நீங்கள் பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பெரிய அளவில் செய்யும்போது தான் நேம் எல்லாம் பிரிண்ட் பண்ண மாதிரி உங்களுக்கு பேக்கேஜிங் வந்து தேவைப்படும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அப்போ பெரிய அளவில் நீங்கள் வந்து இந்த தொழிலை செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரியான மிஷினரிஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா வைப்ரேட்டரி ப்ரீ கிளீனர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் செப்பரேட்டர், இதுதான் அந்த இரும்பு போன்ற பொருளெல்லாம் எடுக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீட் சீவிங் மிஷின், இந்த மண் போன்ற சின்ன சின்ன துகள்களையும் எடுக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹாட் ஏர் ட்ரையர், இது வந்து ட்ரை பண்ணுறதுக்கு அந்த சீட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் கிரைண்டர், இந்த கிரைண்டரில் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், நல்லா நைஸாக அரைக்க போகிறோம். அதுக்கப்புறம் சீவிங் மிஷின், இதில் வந்து நம்ம என்ன செய்யணும், அந்த அரைச்ச அந்த பொடியை வந்து நம்ம நல்லா சலித்து இன்னும் நைஸாக பிரித்து எடுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜிங் மிஷின், இது பேக்கேஜ் பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஓகேங்களா. இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இதை ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் டேங்க், இந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்படும். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான மிஷினரிஸ். இதே தொழிலை நீங்கள் வீட்டில் குடிசை தொழிலாக பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு பெரிய இட வசதிங்கிறது தேவை கிடையாது. நீங்கள் சாதாரணமாக சின்ன அளவுலேயே நீங்கள் என்ன செய்யலாம், செய்ய முடியும். இல்லை நான் வந்து இப்போது சக்தி மசாலா, ஆச்சி மசாலா இந்த மாதிரி நிறைய இருக்குது இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் பிராண்டாக பண்ண போகிறீங்க. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த மிஷின்லாம் வாங்கி வச்சு செய்ய போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஏரியா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு உங்களுக்கு இட வசதி வேணும், ஒரு 1000லேருந்து 1500 ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுக்கு இடம் வந்து தேவைப்படும். அப்போ தான் நீங்கள் அந்த மிஷின் செட் பண்ண, அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கி அந்த சீட்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கி வைக்கிறதுக்கு, அப்புறம் பவுடரை பேக் பண்ணி வைக்கிறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு இடவசதி தேவைப்படும். அப்போ ஒரு 1000லேருந்து 1500 தேவைப்படும். அப்போ எத்தனை வேலையாட்கள் தேவை, உங்களையும் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5 பேர் வேலையாட்கள் இருந்தாக்கா இந்த பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் என்ன செய்ய முடியும், பண்ண முடியும். பெரிய அளவில் நீங்கள் முதலீடு செய்யும்போது கண்டிப்பாக லைசன்ஸ் தேவை. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுவும் இது உணவுப் பொருள் சார்ந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக லைசன்ஸ் வேணும். அப்போ என்னென்ன மாதிரியான லைசன்ஸ் வந்து இதுக்கு தேவைப்படும், ஜிஎஸ்டி,
எஃப்எஸ்எஸ்ஏஐ ஜிஎஸ்டி லைசன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, ஜிஎஸ்டி நம்பர் வாங்கிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்எஸ்ஏஐ அந்த உணவுப் பொருளுக்கான லைசன்ஸ், அது உணவுப் பொருள் பாதுகாப்பு துறையிலேருந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரேட்மார்க்கு, அந்த நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்டுக்கு ஒரு நேம் வைப்பீங்க இல்லையா, அப்போது அந்த ட்ரேட்மார்க்கை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். அப்போ தான் அதில் டூப்ளிகேட் வராமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணிக்கிறோம். ஓகேவா? இந்த மாதிரியான லைசன்ஸ் எல்லாம் இதுக்கு அவசியமாக தேவைப்படும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இல்லை என்னென்ன மாதிரியான ஸ்கீமில் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிஎம்இஜிபி, பிஎம்எஃப்எம்இ, அதாவது பிரைம் மினிஸ்டரோட இஜிபி ப்ரோக்ராம், அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டரோட எஃப்எம்இ ப்ரோக்ராம், அப்புறம் ஸ்டாண்டப் இந்தியா, இதிலெல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம், இந்த பிஸ்னஸை பண்ணலாம். இந்த ஸ்கீம்லலாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய சப்போர்ட் வந்து கவர்மெண்ட் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் சின்ன லெவலில் அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா ஒன்றுமே கிடையாது. ஜீரகமும் உங்களுக்கு பாலித்தீன் கவர்ஸு, அப்புறம் அதை கவர் பண்ணுறதுக்கான ஒரு சீலிங் மிஷின், இது 3 தான் தேவைப்படும். சீலிங் மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1000 1500 உங்களுக்கு கிடைச்சிரும். அப்போ ஜீரகம் வாங்குறதுக்கு நீங்கள் ஒரு 3000 2000 இவ்வளோ இருந்தாலே போதும். நீங்கள் இந்த பிஸ்னஸை வந்து என்ன செய்ய முடியும், ஸ்டார்ட் பண்ண முடியும். இதை நீங்கள் சின்ன லெவலில் பண்ணுறீங்கன்னா இதை 2 விதமாக நீங்கள் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் ஜீரகத்தை மொத்த விலையில் நீங்கள் வாங்கினீங்கன்னா, அதாவது 2000க்கு இல்லை, நீங்கள் மொத்த விலையில் ஒரு 100 கிலோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா அதை என்ன செய்யலாம், சின்ன சின்ன பேக்கெட்ஸ் பண்ணியும் நீங்கள் என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். அந்த மாதிரியும் நீங்கள் அதாவது ரீபேக்கிங் சொல்லுவாங்க. நீங்கள் மொத்தமாக வாங்கி அதை சின்ன சின்ன பேக்கெட்ஸாக பண்ணி நீங்கள் கடைகளில் போடலாம். இந்த பவுடரும் செஞ்சு 2யுமே போட முடியும். அப்படி போடும்போது நீங்கள் இதில் நல்ல லாபம் பார்க்க முடியும். அதுவே நீங்கள் பெரிய லெவலில் செய்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஜீரகத்தை மொத்தமாக கொள்முதல் பண்ணணும். அதுக்கு வந்து குஜராத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கெட்லாம் இருக்குது. நீங்கள் அங்கெல்லாம் போய் எடுக்கும்போது உங்களுக்கு 50 ரூபாயிலேருந்து உங்களுக்கு ஜீரகம் கிடைக்கும். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 50 ரூபாயிலேருந்து கிடைக்கும். நீங்கள் சாதாரணமாக இங்கே வாங்கும்போது உங்களுக்கு ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இல்லை எனக்கு அங்கெல்லாம் போக முடியாது அப்படின்னாக்கா ஹோல்சேலர்கிட்ட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது இந்தியா மார்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 140 இருக்குது, 185 இருக்குது, 200 ரூபாயில் இருக்குது. அது வெரைட்டிக்கு தகுந்த மாதிரி, கிரேடுக்கு தகுந்த மாதிரி, இதில் கிரேடு இருக்குது, கிரேடுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன செய்யுது, ஜீரகம் கிடைக்குது. அந்த மாதிரி ஜீரகத்தை நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், வாங்கிக்கணும். எதுவுமே நீங்கள் நேராக பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுவும் நீங்கள் இப்போ குஜராத்லாம் போகிறீங்கன்னா நீங்கள் டன் கணக்கில் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ உங்களுக்கு லாபமும் எக்கச்சக்கமாக கிடைக்கும். இல்லை நீங்கள் இங்கே ஹோல்சேலில் வாங்குறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 50 கிலோ 100 கிலோ இந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதில் நல்ல லாபம் பார்க்க முடியும். ஓகே, அப்போ மிஷினரிஸ்க்கு நம்ம எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நார்மலாக நீங்கள் சாதாரணமாக ஒரு ஸ்பைசஸ் மிஷின் வாங்குறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு 10,000 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு முடிஞ்சிடும். இல்லை நீங்கள் பெரிய அளவில் பண்ணுறீங்கன்னா ஒரு 5 லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு இதுக்கு முதலீடு தேவைப்படும். எல்லா மிஷினும் சேர்த்து உங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு முதலீடு இதுக்கு தேவைப்படும். இப்போ நம்ம ப்ராஃபிட் பற்றி பார்க்கலாம். ப்ராஃபிட் தானே ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக ஒரு கிலோ அப்படிங்கிறது ஒரு 140 ரூபாயில் இருந்து நம்ம என்ன செய்யலாம், இது வாங்கலாம் 180 ரூபா வரைக்கும் உங்களுக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் இந்த குஜராத் மார்க்கெட் அது இதெல்லாம் விட்டுட்டேன். நீங்கள் அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இன்னும் லாபம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் லாபத்தை கவுண்ட் பண்ணிக்கோங்க. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு 140லேருந்து 180 ரூபா வரைக்கும் நம்ம வாங்குகிறோம். ஒரு கிலோ ஜீரகம் வாங்குகிறோம் அப்படின்னா அதோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 250லேருந்து 300 ரூபா வரைக்கும் அதனுடைய விற்பனை விலை போகுது. அப்போ ஒரு 150 ரூபாய்க்கு வாங்கி ஒரு 300 ரூபாய்க்கு நம்ம விற்கிறோம் அப்படின்னா எவ்வளோ லாபம்னு பார்த்தீங்கன்னா 150 ரூபா லாபம். மற்ற விஷயங்கள் போயிடுச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு 100 ரூபாய் வந்து உங்களுக்கு நல்ல லாபம் நிற்கும். அப்படின்னா இதில் எந்த அளவுக்கு லாபம் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சாதாரணமாக இல்லை பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. ஒரு நாளைக்கு நீங்கள் பெரிய அளவில் நீங்கள் செய்யும்போது 200 கிலோ 300 கிலோ கூட நீங்கள் என்ன செய்ய முடியும், தயாரிக்க முடியும். அதை அத்தனையே நீங்கள் சேல் பண்ணும்போது இதோட லாபம் அப்படிங்கிறது லட்சக்கணக்கில், மாதம் நீங்கள் லட்சக்கணக்கில் நீங்கள் என்ன செய்ய முடியும், ஏர்ன் பண்ண முடியும். அதுவே நீங்கள் சாதாரணமாக சின்ன சின்ன பேக்கெட்ஸாக பிரித்து நீங்கள் போட்டாலும் ரைட்டு. இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பவுடராக செஞ்சு குடிசை தொழிலாக பண்ணாலும் சரி, இதில் லட்சக்கணக்கில் நீங்கள் என்ன பண்ண முடியும், மாதம் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். அதே மாதிரி பாருங்கள், ஒரு நம்ம சாதாரணமாக பவுடர் ஒரு 100 கிராம் பவுடரே வந்து உங்களுக்கு அமேசானில் ஏகப்பட்ட ரேட்டு விற்கிது. நான் இதில் உங்களுக்கு கிளிப்பிங்ஸ் வச்சுருந்தேன், அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும்.
நீங்கள் அமேசானுக்கு போயிட்டு நீங்கள் cumin பவுடர் இல்லைன்னா ஜீரா பவுடர் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்களுக்கு அதோட ரேட்டு தெரியும். 100 கிராமே உங்களுக்கு 40 ரூபாய் 50 ரூபாய் இந்த மாதிரி விற்கிறாங்க. நான் இப்போ 1 கிலோ பவுடர் நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கும்போது அதில் எந்த அளவுக்கு லாபம் இருக்குன்னு பாருங்கள். இதில் நிறைய உங்களுக்கு ஒதுங்குறதுக்கு வேலையே கிடையாது. எல்லா ஜீரகத்தையும் நீங்கள் என்ன பண்ண முடியும், பவுடராக செய்ய முடியும். ஓகேவா? அப்போ நீங்கள் இதில் பெரிய அளவில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு மிஷினரிஸோட காஸ்ட்டு நீங்கள் ஒன் டைம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க. அது எலக்ட்ரிசிட்டி பில் வரப்போகுது. அதுக்கப்புறம் மேன் பவருக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்க. எல்லாம் போனாலும் உங்களுக்கு 40% அந்த மாதிரி ஒரு 25லேருந்து உங்களுக்கு 40% வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸ்க்கு தகுந்த மாதிரி, பிஸ்னஸ் லெவலுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இதில் லாபம் வரும். அப்படிங்கிறதுனால இது ஒரு நல்ல ப்ராஃபிட்டபுளான பிஸ்னஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ பெரிய அளவில் பண்ணும்போது நீங்கள் இப்போ அமேசான்லலாம் நீங்கள் நிறைய பேக்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி பேக்கிங் பண்ணுங்கள், நேம் போடுங்க, அதில் FSSA அந்த நம்பர்ஸ் கொடுக்கணும். இதெல்லாம் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. இது ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். ஏற்கனவே ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, இப்போ இதையும் சேர்த்து நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் மூவ் பண்ணலாம் இந்த பிஸ்னஸை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட்ஸ் இந்த மாதிரி இடத்துல நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணலாம். அதே நேரத்தில் அமேசான், ஃப்ளிப்கார்ட், இந்த பிக் பாஸ்கெட் இந்த மாதிரியான ஆன்லைன் தளங்களை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி பயன்படுத்தும் போது இந்த பிஸ்னஸில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நல்ல மார்க்கெட் ஸ்டடி ஒரு தடவை பண்ணுங்கள். நல்லா செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் மிஷினரிஸ்லாம் வாங்குறீங்கன்னா நேராக போய் பார்த்து வாங்குங்க. இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு இதில் நிறைய லாபம் பார்க்குறதுக்கும் இந்த பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.